அதுக்கப்புறம் நான் ஆயிரமா தட்சிணை கொடுக்கறதுக்கு எங்க ஆத்துல பணம் போகணும்னு விட்டான். யுகோ சஹசிர தட்சிணோ ராயஸ்போஷோ நிஷீதத்து. நம்ம ஆத்துல வந்து சீதத்து இல்ல, இங்க வந்து ஸ்திரதரா லக்ஷ்மி பூஜாடி பவந்தோன்னு குருந்தோங்கிறான். அது மாதிரிலாம் வரணும். இவன் இந்த பரிச்சை எப்படி வரணும்னா வலது காலம் எடுத்து வச்சு வரணும். இஹ பிரியம் பிரஜயா தே சமர்த்தியதா மஸ்மின் கிரகே காதஹ பத்யாய ஜாகிரிஹி. நல்ல குழந்தை எல்லாம் வந்து நம்ம நல்லா இருக்கணுமா, எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். அப்பப்போ சுமங்கலீரியம் ஒசோடி மாமெல்லாம் சொல்லி அங்கே வந்து ஹோமங்கள்லாம் பண்ண சொல்கிறார். ஹோமங்கள்லாம் பண்ண அப்புறம் பாக்கி உள்ளதான ஹோமங்களை பாக்கி வச்சுட்டு தினம் அந்த உபாசன ஆக்னியம் 2 வேளை உபாசனங்கள்லாம் பண்ணி இந்த பாலியை தெளிக்கிறதுங்கிறது நடுப்புற வந்ததுதான் ஒரு மங்களகரமான காரியம். உபநயனத்துக்கு உண்டு சில காரியங்களுக்கெல்லாம் அது சொல்லுகிறார். ஓஷதி வாப்பனம்னு பேர். இந்த செடிகள்லாம் எப்படி வளர்ந்து மெடிசனல் வேல்யூ கிடைக்கிறதோ அதுபோல் நாமும் வளரணுங்கிறதா அதுக்கு தாற்பயம். அந்த பாலியை எடுத்து தெளிக்கரிச்சு லௌகிக சம்பிரதாயம் பொம்நாட்டிகள்லாம் அதுக்கு வந்து சிலதெல்லாம் சொல்லி இந்த மண்ணெல்லாம் கரைச்சி இதெல்லாம் லௌகிகமான விஷயங்கள் பரம்பரையாக வந்தது சேர்க்க சொல்லுறார். அந்த பாலியை ஜாக்கிரதையாக எடுத்து வச்சுன்னு உபாசனம் பண்ணி அதில் மிச்சம் இருக்க ஜலத்தை அதில் விட்டு எல்லாம் ஒன்று உண்டுன்னா தெரிஞ்சு போனேன். அது ஓவராக நல்லா வளர்ந்து செடியெல்லாம் அப்படி இல்லை அதுவெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கணும். 4 நாள். 4ஆவது நாள் ராத்திரி 3 மணி 4 மணிக்கு எழுந்திருந்து அப்போ ஹோமம் பண்ணும். சூரியோதய பூர்வம் பண்ண வேண்டியது தான் சேஷ ஹோமம்னு பேர். அப்போ விட்டுட்டு சேஷம் எங்கா சார் இப்போ மிச்சம் வைப்பானே இப்போ பண்ணுவானே எல்லாத்தையும் சேர்த்து இவனே உடனே சாப்பிடணும். தப்பான காரியம் அது. 4 நாள் பண்ணால் தான் சேஷங்கிறதெல்லாம் இருக்கவே இருக்கு. 4ஆம் நாள் எழுந்திருந்து எல்லாம் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. அக்னே பிராயஷ்சித்தே த்வந்தேவானாம் பிராயஷ்சித்திரசி பிராமணஸ்த்வா நாசகாம பிரபத்யே. அக்னி தேவதைகள்லாம் கூப்பிட்டு நானும் இவ்வளோ இப்போ நல்லபடியாக 4 நாள் உபாசனம்லாம் முடிச்சிருக்கோம். நாசகாமகான எங்களுக்கு நல்லபடியாக லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஒரு தலைவனாக நீங்கள் இருந்து உங்களை நான் சரணாகதி அடைக்கிறேன். எங்களுடைய லைஃப்பில் ஏதாவது உபத்திரவங்களை கொடுக்கக்கூடியதான சாமுத்திரிகா லட்சண விரோதங்கள்லாம் இருந்ததுன்னா யாஸ்யாம் பதிக்னி தனூ போட்டு கவலைப்படுறான். வந்த வேலையில் ஏதாவது நடந்தால் இவன் என்ன சொல்லுவான்னு சும்மா இருக்க மாட்டான். சாதாரண இது வந்த வேலையை 10 வரைக்கும் ஒன்றுன்னா கொண்டு போயிட்டே இருக்குது. வந்தால் மாமனார் போயிட்டார், அப்புறம் தாத்தா போயிட்டார், இவன் வரலன்னா இருப்பாரு. இந்த மாதிரி புதுசா வந்தா கொடுமைப்படுத்துறதுங்கிற சுபாவம் சில பேருக்கு இருக்குங்கிறதுக்காகவே இதை கண்டுபிடிச்சு வேதம் இவ வந்த வேலையில ஒன்றும் இல்லாமல் 30 வருஷத்துக்காக முதல்ல ஆரம்பிச்சான். யாஸ்யாம் பதிக்னி தொண்ணூறு அங்கேயே ஆரம்பிச்சான். 4 நாளில் முடியும் போது ஆரம்பிச்சுட்டான். இது வேதம் எப்படி கண்டுபிடிச்சு சொல்லிருக்கேன்னு தெரியல. ஒருவேளை வாழைக்கெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அந்த கெடுதலை வந்து ஒருவேளை நம்ம 2 பேரையும் வேற யாராவது கண் எடுத்து பார்க்கற மாதிரி இருந்தா அவன்கிட்ட போட்டுட்டான். சுருக்கமான விஷயம். அஸ்யை ஏதது ஜாரக்னீம் கரோமி கஷ்டன ஜாரஹ. ஜாரஹன்னா தெரியுமா? அசௌமே ஜார் அசௌமே ஜாரை. யாகத்திலேயே நடுப்பற சுத்தமா இருக்காளாங்கிறதுக்கு அம்மா என்னன்னு கேட்டானா அது சொன்னானா கஸ்தே ஜாரைதி. வேற யாராவது ஒருவேளை நீ மனசுலாம் நினைச்சிருந்தேன்னு கேட்டானா இவன் இல்லைன்னா. ஆனா ஒரே ஒரு ஜாரம் தான் பாபங்கள்னால அசூத்தே ஜாரைதி நிர்திஷேத் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அந்த ஜாராதிகள் யாராவது அம்படுறதா இருந்தால் அவள்கிட்ட இந்த உன்னுடைய அலட்சுமியானது அங்க போட்டு स्वाहा अस्सीतांगुणो विस्वाहा वायु अग्नि प्रायश्चित्ते वायु प्रायश्चित्ते आदित्य प्रायश्चित्ते மத்தெல்லாம் ஒண்ணுதான். இந்த அக்னி வாயு ஆதித்தனை வச்சே காம்பினேஷன். 3 லோகங்கள்லையும் நாம க்ஷேமமா எந்த ஊருக்கு போனாலும் என்ன இருக்கணுங்கிறதுக்காக அந்தந்த ஊர்ல போகும்போது அந்த அதுக்கப்புறம் சில ஆசாமி பேர்லாம் சொல்லுறாரு. இவாள்லாம் சேர்ந்து நமக்கு எப்பவுமே நல்லதை கொடுக்கணும். அது துர்தேவதையா இருந்தா நம்ம தூக்கு ஓடி போகணும். பிரசவஸ் வேற எங்கேயுமே இந்த பேர் கிடையாது. இதுக்கு வியாக்கியானம் கிடையாது. பிரசவஸ்சோபயாமஸ்ச காட்டஸ்சான்னவஸ்ச தன்னசிஸ்ச த்ரவிணஞ்ச அந்தரிக்ஷஞ்ச சிந்துஷ்ச சமுத்ரஸ்ச சரஸ்வாகிஸ்ச விஸ்வவ்யஜாஸ்ச யேஷ்டிதமேஷாம் ஜம்பேதத்மஸ்வாஹா. இந்த மாதிரி சில எல்லா மந்திர சாஸ்திரங்கள்லையுமே
ஜாகினி ஷாகினின்னு சிலதெல்லாம் சொல்கிறான். அது ஸ்திரீ ரூபமாக இருக்கும், புருஷ ரூபமாக இருக்கும், ஏதாவது நல்ல நடக்கிறச்சே சில எபில்கள்லாம் வரும். அந்த ஆசாங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் அக்னே உன்னுடைய வாயில் போட்டு தான் சாப்பிடணுங்கிறார். இன்னும் ஆள் கொஞ்சம் கூட மிச்சம் இருக்கக்கூடாது, சாப்பிட்டு ஜீர்ணோ பவா அப்படி ஒரு மந்திரம். அதுக்கப்புறம் அந்த ருத்து தேவதைகள்லாம் கூப்பிட்டு நீங்கள்லாம் நல்லபடியான மாதத்தில் இருந்து 12 மாதங்களையும் பேர் சொல்லி எங்களை யார் எதிர்க்கிறாளோ, யார் எங்களை இளைஞல் பண்ணணுங்கிறாளோ அவள்லாம் உங்கள் வாயில் போட்டுறேன்ட்டான். முதிஷ்ட மாதவஷ்ட சுக்ரஷ்ட சுஜிஷ்ட மது மாதவங்கிறது சித்திர வைகாசிக்கு வருஷா 12 பேர். இந்த பேர் வேதத்தில் மட்டும்தான் பிரசித்தமாக இருக்கு. இதை காளிதாசன் யூஸ் பண்றான் எல்லா இடத்துலையும். காளிதாசன் நபோ நபஸ்தியோர் மத்திய எங்க வேணா போங்க நீங்க, அவர் இந்த வேதத்தை சொன்ன பேரை சொல்லுவார். அது மாதிரி கவி எவ்வளவு வேதத்தெல்லாம் அப்படி வந்து துறவா வச்சுட்டு சொல்றவன் தான் கவி. அதுக்கப்புறம் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இருக்கு, தாட்ஸ் எல்லாம் இதெல்லாம் நல்லபடியாக ஏற்பட்டு இருக்கணும். இதில் ஏதாவது கெடுதல் எல்லாம் வரதா இருந்தால் அங்கே ஜெயாதி ஹோமத்தில் உள்ளதெல்லாம் சொல்லி ஷஷ்ட பூர்ணமா ஷஷ்டே யந்து சித்தம் சித்திஷ்சாகோ தஞ்சாகோ திஷ்டாதி ஆதீதஞ்சாதி திஷ்ட விஜானஞ்ச விஜானஞ்ச நாமச்ச தமேஷாஞ்சம் பேதத்மஸ்வாஹா. இவ்வளவு வேலைகளுக்கு சேஷோமம். இது அன்றைக்கே பண்ணால் என்னங்க, இதுக்கு ஒரு டைம் சொன்னாலும் அந்த டேட்லாம் பண்ணும். கால வேளையில் ஒவ்வொரு நாளும் காத்தால 7 மணிக்கு இந்த பொன் வாத்துலேருந்து ஒரு கோல்டன் எக்கு வரும்னு சொன்னார்னா இவன் வாய்மூண்டு ஒன்றுனா எடுத்துக்க வேண்டியது. இந்த தம்பி ராத்திரி 12 மணிக்கு இந்த நினைக்கு நான் உள்ளே ஏதோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான்னு நினச்சிட்டு 10-12 சேர்ந்தாப்பில் எடுத்துக்கலான்னு விலை ஜாஸ்தியாக இருக்குது தங்கம் நூற்று நெருக்கினான்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்னா உங்களுக்கு தெரியாதுன்னு அந்த எக்கே 6 மணிக்கு தான் தயாராகுதான். அதனால் இந்த வாத்தும் கொடுத்து 2வது வாத்தும் கிடைக்க நோ ஒன்ஸ் மோர். அதனால் காலத்துக்கு ரொம்ப முக்கியம். காலத்தில் பண்ணலன்னா அக்கால்னு சொன்னேன். காத்தால் சொல்லும்போது அக்கால்னா பஞ்சத்துக்கு பேர். அதனால அந்த டயத்லாம் பண்ணணும். அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சித்தஞ்ச சித்திஷ்டான்னு இதெல்லாம் சொல்லி யாரெல்லாம் எதிரியார் பூஸ்வா. அதுக்கப்புறம் பார்த்தா வியாகிருதி ஹோமம் உண்டார். பூஸ்வாஹா புவஸ்வாஹா சுவஸ்வாஹோ விஸ்வாஹா ஓம் ஸ்வாஹான்னு முடியுது. முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் வெத்தலவாக்கு போட்டுக்க ஆரம்பிக்கலான்றாங்க. இது லௌகிகமாக சொல்லிருக்கா, அங்கே வெத்தலவாக்கு போட்டுக்கோ, இங்கே ஒன்றும் விஷயம் இல்லை. சேஷோமம் ஆகி ஹிருதயாபியஞ்சனங்கிறதாக 2 பேருக்கும் மை மனசு வரவே கூடாதுங்கிறதுக்காக நெய்யை எடுத்து இந்த விரலையும் துவச்சி இவளையும் அவளையும் ஹிருதய சம்சர்கே சுகு. அங்கே ஒரு தூரம் மறுபடியும் நான் உன்னை நல்ல முகமாக பார்க்கணும், என்னை பாரு. 2 பேருக்கும் குழந்தைகள் தான் என்ன பிறக்கணும். அக்கா தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ மனசாங்கிறத ஆரம்பித்து அதுக்கப்புறம் விசேஷங்கள்லாம் நான் இதுக்கப்புறம் என்ன காரியங்களோ அதை முதல்ல சொல்லிட்டேன். கர்ப்பாதானத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ விவாகத்தை வந்து முடிச்சாச்சு. இந்த வெத்தலவாக்கு போடணுங்கிறது அப்போ தான் போடணும். அதை இப்போ மடித்து கொடுக்க, அதை பண்ணி கொடுக்க, அது அந்த நடுக்காம்பெல்லாம் கிள்ளி போடணும். இதில் எவ்வளவோ தர்மசாஸ்திரங்கள்லாம் இருக்குது. அந்த முனியிலையும் நடுக்காம்பலையும் சில கெடுதல்கள்லாம் இருக்கான். சில குருதேவதைகள்லாம் அதை கிள்ளி எறிஞ்சு இந்த புச்சத்தையும் கிள்ளணும். இவன் பீடான்னு ஒன்று சாப்பிட்றாரு. எனக்கு தெரியாது அவன் என்னத்தை வச்சானோ என்னத்தை வலிக்கிறானோ காம்பக்கிள்ளானோ இதெல்லாம் தெரியாது. அதனால் நாம் வெத்திலையை எடுத்து தொடச்சி இந்த பக்கமும் அந்த பக்கமும் தொடச்சி அதை ஏற்பாடு பண்ணி வெத்திலையை பற்றி பெரியவா அவங்க சொன்னால் சத மங்களகரமான சமாச்சாரம். அது அதுக்கு ஏன் வெத்திலைன்னு பேருந்தார். உலகத்தில் சில மரங்கள் பூக்கும், சில மரங்கள் பழுக்கும், சிலது காய்க்கும், அதெல்லாம் உண்டு. வாழை இலைன்னா இலை பெருசாக இருக்கு. ஆனால் வெறும் இலையாக இருக்கிற கொடி பார்த்துருக்கோன்னு அதுதான் வெற்றிலையா பெரியவாளுடைய வியாக்கியா. அதில் இலையை தவிர பூ விட்டது கா விட்டதுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. அந்த வெத்திலைக்கு மாங்கல்யகரமாக சொல்லியிருக்கார். அதெல்லாம் அன்னைக்கு தான் செய்திக்க ஆரம்பிக்கணும். இப்போ என்னடா அண்ணா 2 வயசுலேருந்து அவன் பீடா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சு சொல்கிறான். ரொம்ப எந்த காலத்தில் எது பண்ணுவோம் பண்ணுவோம். அதனால் விவாகம் அந்த 4 நாள் நடந்து அதுக்கப்புறம் பௌர்ணமி தர்சனங்கள்லாம் ஸ்தாலி பாகங்கள்லாம் பண்ணி 2 ஸ்தாலி பாகம் ஆனப்பணம் தான் இவன் மேற்கொண்டு சௌத கர்மாவெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாகிறான். சௌத கர்மாக்கள் உள்ள மந்திரங்கள் எல்லாம் பலதெல்லாம் பேசினோம். நாளைக்கு ஒன்று எச்சையா வச்சு நாளைக்கு 3 வேளை, நாளைக்கு 1 வேளை பெரியவாகிற வரைக்கும் பற்பல யாகங்களில் அந்த யாகங்களில் நமக்கு யோக விஷயமாக சிக்கல்லாம் வரும்போது என்ன சொல்கிறா, சயின்டிஃபிக்கான அப்ரோச்சில் என்னென்னலாம் கிடைக்கும்னு எல்லாருக்கும் தெரியறதுக்காக பாக்கிய விஷயங்கள்லாம் நாளைக்கு 3 வேளை, நாளைக்கு 1 வேளை, நாளைக்கு பெரியவா இங்கே 9 காரிக்கே வந்துடுறேன்ருக்கா.
ஆபீஸ் போகிறவாள்லாம் அவங்க லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பூர்த்தி இன்னைக்கு நிறைய பேர் வந்து பெரியவா அனுகிரக பாஷன்த்தையும் கேட்டேன். வேத சப்தாக பூர்த்தி 7 நாளும் 3 வேத பாராயணங்கள் வந்து இங்கே கிரஸ்தாபனம் எல்லாம் இருக்கு. பெரியவா இங்கே வந்து எல்லாம் பண்ணி அந்த தீர்த்த பிரசாதங்கள்லாம் வாங்கிக்கணுங்கிறதாக இந்த ஆற்று நடத்துகிறவா சார்புலையும் சொந்த சார்புலையும் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் 10 பேர் சொல்லி அட்லீஸ்ட் 1 into 10 வந்து சேரணுங்கிறதாக கேட்டுக்கோ. ஹர ஹர நம பார்வதி பதையே.